Taste the Daily. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் முன்னிலையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் அதிமுகவில் இணைந்தனர். நாகை மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினருமான OS மணியன் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி ஓடியம்புலத்தில் உள்ள அவரது இல்லத்தில் கழக நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் வேதாரண்யம் நகராட்சிக்கு உட்பட்ட ஆறுகாட்டுத்துறை மீனவ கிராமத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பேரெழுச்சியாக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே செய்யூர், மூசூர், நம்மாநேரி உள்ளிட்ட பகுதிகளில் பூத் கமிட்டி கலந்தாய்வு கூட்டங்கள் நடைபெற்றன. இதில் எதிர்க்கட்சி துணை கொறடாவும் சட்டமன்ற உறுப்பினருமான ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அரசு ஊழியர்களுக்கு நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு அல்வா கொடுத்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியை முதலமைச்சராக்க பாடுபட வேண்டுமென நிர்வாகிகளிடம் வேண்டுகோள் விடுத்தார். வேலூர் மாவட்டத்தில் வரும் 16ஆம் தேதி இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை லட்சிய மாநாடு நடைபெற உள்ள நிலையில் நிர்வாகிகளுடன் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தினார். புதுக்கோட்டை அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான C. விஜயபாஸ்கர், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமியை முதலமைச்சராக்க பாடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை லட்சிய மாநாடு ஸ்டிக்கரை கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் ஒட்டினார். இந்நிகழ்வில் புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வைரமுத்து, புதுக்கோட்டை வடக்கு தெற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கருப்பையா மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆட்சி மாற்றம் என்பது 3 மாசத்துக்கு முன்னாடி தான் வரும். டக்குனு 3 வருஷத்துக்கு நல்லா வராது. கடைசி 3 மாசம் டக்குன்னு உங்களுக்கு அப்படியே இந்த கடைசி நேரத்தில் நீங்கள் இந்த கபடி மேட்ச் மாதிரி தான் டக்குன்னு போகிற அப்படியே ஸ்கோர் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் டக்குன்னு ஒரு ஏறி அடிச்சுட்டு 10 பேரை ஒரே அவுட் ஆகிட்டு இருக்கிறோம்ல, அதே மாதிரி அன்னைக்கு ஒரு ஸ்டெப்பு ஃபார்வர்ட் போய் மொத்தமும் காலின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்சி அமைக்கிறது எந்த மாற்றம் இல்லை. மரியாதைக்குரிய இப்படி இளைஞர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில், புரட்சித் தலைவர் இந்தியா வழியில் எடப்பாடியாருடைய தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைப்பு நம்ம முதலமைச்சர் எந்த மாற்றம் எழுதி வைக்கப்பட்ட